மறுமை முக்கியமா இல்லையா? ஒரு மூமினுக்கு மறுமையும் முக்கியம், அதுதான் அடிப்படை. மறுமையின் மீதான நம்பிக்கை கொண்டுதான் நம்ம இந்த உலகத்தில் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம தொழுகிற தொழுகைகள், நோன்பு, தான தர்மம் எல்லாமே மறுமை. அப்போ இந்த உலகத்திற்கு பிறகு மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, நிலையானது என்று நாம் நம்புகிறோமே. ஆனால் அந்த மறுமை வாழ்க்கையையும் எப்போதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை உள்ளடக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவில் கேட்குறாங்க, வஅஸ்லிஹ் லி ஆகிரத்தி, இறைவா என்னுடைய மறுமையையும் நீ சீராக்கு. அல்லத்தி ஃபீஹா மஆதி, அதில் தான் திரும்பி வரப்போகிறேன். இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானது இல்லை, இங்கே நான் காலத்துக்கும் தங்க போகிறது இல்லை. மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கையின் முதல் படிக்குள் நான் எடுத்து வைத்து விடுவேன், கால் எடுத்து வைத்து விடுவேன். அந்த மறுமையில் தான் நிரந்தரமாக நான் திரும்பி வரவிருக்கிறேன், அங்கே தான் தங்க போகிறேன். ஆகவே என்னுடைய மறுமையும் இறைவன் எனக்கு சீராக்கித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இப்போ சொல்லுங்க, இது ஒரு மூமினுக்கு முக்கியமா இல்லையா? தீனு, துன்யா, ஆகிரத், மார்க்கம், உலகம், மறுமை